நான் வந்து தண்ணி பீச்ச ஆரம்பிக்கிறது வந்து எப்போ அப்படின்னா, கடந்த ஒரு 10 வருஷமா நான் வந்து தண்ணி பீச்சிட்டு இருக்கேன். கள்ளழகரை வந்து எப்படி நேசிக்கிறோம்னா, அவர் முப்பத்தி 5 வருஷமா தண்ணி பீச்சுறேன். பெருமாளுக்கு சேவை செய்யறதுக்கே எங்க தாத்தா பாட்டனார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கிருஷ்ணா. நான் வந்து தல்லாகுளம் பகுதியில் வந்து வாழையடி வாழையா வந்து நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு வரோம். நான் வந்து தண்ணி பீச்ச ஆரம்பிக்கிறது வந்து எப்போ அப்படின்னா, கடந்த ஒரு 10 வருஷமா நான் வந்து தண்ணி பீச்சிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ இது தோணுச்சு அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து என்னோட ஃப்ரெண்டு மாமா ரவி மாமான்றவங்க அவங்க கூடலாம் சின்ன வயசுலேருந்து போய் பழக்கம். அப்போ நம்மளும் இதை செய்யலாமே அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, வீட்டில் கேட்டப்ப தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அப்புறம் இங்கே சாமிக்கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம். அதுக்கப்புறம் நான் அந்த வருஷத்துலேருந்து தண்ணி பீச்ச ஆரம்பித்தேன். நான் வருஷம் தண்ணி பீச்சுறப்ப வந்து எல்லாருமே வந்து அந்த சின்ன சின்ன பைப் வச்சுருந்தாங்க. நான் வந்து அந்த ப்ரெஷர் பைப்பு தான் ஃபஸ்ட்டு வருஷம் வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் 2வதுல இருந்து நம்ம அதை பண்ணக்கூடாது, எல்லாரும் பண்ணுற தப்ப நம்மளும் பண்ணக்கூடாது, இந்த ஏரியாவில் வாழ்ந்துக்கிட்டே நம்ம அப்படின்ட்டு அந்த சின்ன குழாயில் வந்து அடிக்க கற்றுக்கிட்டேன் நான் அந்த 2வது வருஷமே நான் வந்து பீச்சை கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து நான் இன்ன வரையுமே வந்து அந்த சின்ன குழாயில் தான் பீச்சிட்டு வரோம். நாங்கள் அதே மாதிரி வந்து விரதம் இருக்கிறது வந்து சித்திரை அமாவாசை அன்னைக்கு வந்து மாலை போடுவோம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு எல்லாருமே சுத்தமாக இருந்துட்டு அமாவாசை அன்னைக்கு மாலை போட்டுட்டு அன்னையிலேருந்து விரதத்தை ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பித்தோம் அப்படின்னா காலையில் விரதம் விட்டுருவோம். விரதம் விட்டோம்னா மத்தியானம் ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பாடு. மிச்சம் அழகர் ஆற்றுல இறங்குற வரையுமே இதுதான் அது. 11ஆம் தேதி, அதாவது எப்படின்னா அந்த எதிர்ச்சேவை அன்னைக்கு சாயங்காலம் வந்து எங்கள் இதில் நாங்கள் வந்து ஒரு 10 பேர்கிட்ட இருக்கோம். நாங்கள் அந்த 10 பேரோட வீட்டுக்குமே ஒவ்வொரு ஆள் வீட்டுக்காக போய் நாங்கள் வந்து அழைச்சிட்டு வருவோம். அழைச்சிட்டு வரப்ப கடைசியாக ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து குருநாதர்ன்றவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் அசம்பிள் ஆயிடுவோம். அங்கேருந்து அசம்பிள் ஆகிட்டு தான் நாங்கள் எங்களோட ஒரு பயணத்தை ஆரம்பிப்போம். அந்த தண்ணி பீச்சுன்றது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானதை விட ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு பக்தியில் இறங்கின மாதிரி அது வந்து. நான் வந்து என்னோட குடும்பத்தில் வந்து இப்போ நான் தான் முதல்ல ஆரம்பித்தது. எங்கள் தாத்தாலாம் திரி எடுத்து ஆடி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் பார்த்ததில்லை. நான் என்னோடதுலேருந்து நான் இனிமேல் என்னோட வம்சாவளியில் வந்து நான் இதை பெருக்கி விடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரிக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரெஷர் பம்பில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து காலப்போக்கில் வந்து அடிச்சுட்டு வராங்க. ஆனால் நம்ம அந்த காலப்போக்கில் அந்த ப்ரெஷர் பம்புன்றது வந்து நம்ம விரதம் இருந்து அடிக்கிறதுக்கு வந்து ஒரு பலனே இல்லாதது. எல்லாருமே அந்த சின்ன சின்ன பைப்பில் இருந்து வச்சு அடிக்கிறது தான் நம்மளோட இது. இப்போ எங்கள் கூட வரவங்கலாம் கொஞ்சம் மூத்தவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் பைப்புக்கு ஈக்குவலாகவே அந்த சின்ன துருத்தியை வச்சு அடிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பெருமாள் மேலே இருக்க அவ்வளோ பக்தியும் அவ்வளோ விரதத்தில் கடமை பிடிச்சதும் தான் அவங்களோட ஃபோர்ஸில் போகிறது. அதனால் வந்து எல்லாருமே அந்த ப்ரெஷர் பைப்பை அவாய்ட் பண்ணுங்கள். சின்ன குழாயில துருத்திலே வந்து பீச்சுங்க. நாங்கள் வந்து இப்போ எப்படின்னா, இப்போ நாங்கள் அந்த சித்திரை அமாவாசை அன்னைக்கு மாலை போடுறதுலேருந்து அழகர் திரும்ப கோவிலுக்கு போகிற வரையுமே நாங்கள் வந்து விரதம் இருப்போம். அந்த எதிர்சேவை பெருமாள் இங்கே தல்லாகுளத்துக்கு வர அன்னைக்கு சாயங்காலம் தான் நாங்கள் வந்து தண்ணி பீச்சை இதுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகுவோம். அந்த நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த 10 பேர் வீட்டுக்கு ஒவ்வொரு ஆளாக வீட்டுக்கு போகிறப்ப நாங்கள் எல்லா பூஜை ஜாமானையும் எடுத்து வந்து சாமி முன்னாடி வச்சுக்கிறோம். அந்த சாமி முன்னாடி வச்சு நாங்கள் சாமி கும்பிட்றப்ப தேங்காய் உடைச்சு அதுக்கு விபூதி இதெல்லாம் எல்லாமே இது பண்ணி காமிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பவே ஆரம்பிப்போம். அந்த குருநாதர் இப்போ எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு குருநாதரும் எங்களுக்கு அந்த மாதிரி வந்து குருநாதர் ஒருத்தவர் இருக்காரு. அவர் பேர் வந்து ரவி. அவரோட இதுல இருந்தால் நாங்கள் இன்ன வரையும் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கிளம்புறப்போ வந்து எப்படின்னா நாங்கள் முதல்ல வந்து அந்த சல்லடம் இது எல்லாமே எடுத்து வெளியில் எடுத்து வச்சுருவோம். நாங்கள் சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு விளக்கேற்றி இந்த இதெல்லாம் அந்த பூஜைகள்லாம் பண்ணக்கப்புறம் தான் கிளம்புவோம். கிளம்பிட்டு திரும்ப அப்புறம் தோப்பறையில் தண்ணி பிடிச்சிட்டு வீட்டில் ஃபுல்லாக தண்ணி பீச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு கீழே வந்து வீட்டுக்கு மேலே நிற்கிற மாதிரி தண்ணி பீச்சிட்டு அங்கனக்குள்ளே வந்து நாங்கள் மேளம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த மேளத்தில் வந்து நாங்கள் அங்கனக்குள்ளே கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு திரும்ப நாங்கள் அப்படியே ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்காக வந்துட்டு நாங்கள் வந்து கடைசி வந்து குருநாதரோட வீட்டில் வந்து நாங்கள் அசம்பிள் ஆயிடுவோம்.
குருநாதர் வீட்டில் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க வீட்டில் இருந்து சாமி கும்பிட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் கணக்கு பண்ணி வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னா குதிரை வாகனம் வெளியில் வர டயத்துக்கு வந்து நாங்கள் தண்ணி பீச்சுற மாதிரி நாங்கள் வந்துடுவோம். நாங்கள் இங்கனக்குள்ள காலையில் தண்ணி பீச்சு இங்கனக்குள்ள விடியகாலில் எப்படியும் ஒரு மணி 1:30 மணிக்கிட்ட நாங்கள் தண்ணி பீச்ச ஆரம்பிப்போம். இங்கனக்குள்ள ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அங்கேருந்து அவுட் போஸ்ட்டு போயிட்டு அந்த மண்டபத்தை சுற்றிட்டு அங்கே கோயில் ஃபுல்லாக பின்னாடி சுற்றிட்டு அங்கே தண்ணி பீச்சிட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப காலையில் வந்து ஒரு 7 மணி போல் எந்திரிச்சு திரும்ப அதே மாதிரி கிளம்பி ராமராயர் மண்டபப்படிக்கு போவோம். அங்கே போய் பெருமாள் மேலே தண்ணி பீச்சுறதுக்கு அங்கே போயிட்டு அதே மாதிரி காலையில் அங்கே போய் தண்ணி பீச்சிட்டு திரும்ப அங்கேருந்து திரும்ப ஒரு 12 மணி ஒரு மணிக்கு மதியம் போல் நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப நைட்டு அதே மாதிரி வண்டியூருக்கு அதே மாதிரி கிளம்புவோம். எல்லாருமே வண்டியூருக்கு கிளம்பி இங்கேருந்து நடந்தே தான் போவோம். வண்டியூர் வர நடந்தே போயிட்டு அங்கே போய் பெருமாள் மேலே தண்ணி அடிச்சுட்டு அங்கே போய் வண்டியூரில் இருக்க வீரராவூர் பெருமாள் கோயில் சுற்றி தண்ணி அடிச்சுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு பெருமாள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புவோம். கிளம்பி வர வழியிலே வந்து எங்களோட துருத்தியை மட்டும் கழட்டிட்டு எங்களோட அந்த தோப்புற பையை வந்து அங்கே வண்டியூரில் உள்ள அந்த வைகை ஆற்றுலேயே அங்கேயே போட்டு வந்துடுவோம். நாங்கள் எங்களோட தண்ணி பீச்சர் வந்து அந்த இதோட வைணவத்தோட முடிஞ்சிருக்கு எங்களோடது. நான் இப்போ வரையும் தண்ணி பீச்சர் வந்து இது கரெக்டாக 10வது வருஷம் ஆகுது. இது 10வது வருஷம் ஆகுது. நான் இனிமேல் இதை தொடர்ந்துக்கிட்டே வரணும். நான் என்னோட வம்சாவளிக்கு வந்து இதை இனிமேல் நான் ஆரம்பிச்சு விடணும். நான் தான் என்னோட ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு. இதுக்கு மேலே என்னோட பிள்ளைகள்லேருந்து என்னோட காலம் எவ்வளோ இருக்கோ அது வரையும் நான் இதை பெருக்கி விட்டுக்கிட்டே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் அனைவருக்கும் நன்றி. வணக்கம், என் பேர் தனுஷ்கோடி, தல்லாவளத்துலேருந்து நான் வந்திருக்கேன். இந்த சித்திரை திருவிழாவில் வருஷம் நாங்கள் தண்ணி பீச்சுறோம். இது 4 தலைமுறைகளாக நாங்கள் பீச்சிக்கிட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான், இப்போ என்னுடைய பிள்ளை. இது வந்து நாங்கள் நேர்த்தி கடனை செய்யலை, அவருக்கு ஒரு கைங்கரியமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அழகர் தான் எங்களுடைய வீட்டு தெய்வம். குலதெய்வம் வேறு, வீட்டு தெய்வம் வேறுன்றாங்க. இது வீட்டு சாமி. கள்ளழகரை வந்து எப்படி நேசிக்கிறோம்னா அவர் மேலே நாங்கள் காதல் பண்ணுறோம். காதல் தான் அவர் மேலே வச்சுருக்காங்க நான் சொல்லப்போனால். ஏன்னா அவளை உண்மையாக லவ் பண்ணுறோம் நாங்கள். சாமி சொன்னால் இங்கே இருங்க, எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னா கரெக்டாக சொல்லணும். தண்ணி பீச்சுறோம் நாங்கள். சித்திரை மாதம் வந்து சித்திரை அமாவாசை அன்னைக்கு நாங்கள் மாலை போடுவோம். அன்னையிலேருந்து விரதத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டே வருவோம். அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு முதல் நாள் எதிர்ச்சேருவேன். அன்றைக்கி நாங்கள் ஆட்டுத்தோலை தான் தண்ணி நிரப்பி சின்ன குழா, தகர குழா இருக்கும், அதில் தான் நாங்கள் தண்ணி பீச்சுவோம். அது எங்களுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது பாரம்பரியமாக. இப்போ இந்த கடந்த 5-6 வருஷமாக வந்து ப்ரெஷர் பம்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு சாமியுடைய திருமேனி, ஆபரணங்கள் எல்லாமே டேமேஜ் ஆகுது. அதனால் அந்த பம்பு யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன குழாயில் தான் நம்ம தண்ணி பீச்சணும் அவர் மேலே. அதான் நம்மளுடைய பழக்க வழக்கம், பாரம்பரியமாக அதான் கொண்டு வந்துக்கிருக்கோம். இப்போ புதுசாக அதை செஞ்சுக்கிருக்காங்க, அதை செய்யக்கூடாது என்னுடைய தாழ்மையான கருத்து. வருஷம் நாங்கள் மாலை போட்டுருவோம். சித்திரை 1க்கு அமாவாசை அன்னைக்கு நாங்கள் மாலை போடுவோம். கரெக்டாக 15 நாள் அழகர் ஆற்றுல இறங்குவார். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவர் மேலே அந்த தண்ணி பீச்ச அந்த நேர்த்தி கடன் செலுத்துவோம். அந்த தண்ணியில் வந்து பச்சை கற்பூரம், பன்னீர், சந்தனம், ஜவ்வாது இதெல்லாம் கலந்து அவர் மேலே அந்த தண்ணியை பீச்சுவோம், ஆட்டுத்தோலை நிரப்பி. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா என்னென்னமோ கலந்த திரவிய பொருளாக கலந்து அவங்க மேலே, சாமி மேலே தண்ணி பீச்சனால அவருடைய ஆபரணங்கள், திருமேனி எல்லாமே பாதிக்கப்படுது. அதனால் சுத்தமான தண்ணி, அதில் பன்னீரை கலந்துங்க, சந்தனம் கலந்துக்கலாம், ஜவ்வாது கலந்துக்கலாம். மற்ற எந்த பொருளையும் யூஸ் பண்ணக்கூடாது. பாரம்பரியமான
தண்ணி குழா, சின்ன குழா, தகர குழா இருக்கும், அதில் தான் நம்ம தண்ணி பிடிச்சணும். அப்போ தான் தண்ணி நல்லா போகும். ப்ரெஷர் பம்பில் அடிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பொதுமக்கள், சின்ன பிள்ளைங்க, லேடிஸ் இவங்கெல்லாம் பாதிப்பாயிருவாங்க. அதனால் ப்ரெஷர் பம்பு யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன குழா, அந்த குழா யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. இது வந்து நாங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு நேர்த்திக்கடனாக செய்யலை, அவருக்கு சேவை மாதிரி செஞ்சுக்கிருக்கோம். 4 தலைமுறை எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து செஞ்சு எங்கள் அப்பா, நான், இப்போ என் பையன் வாழையடி வாழை அவருக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கள்ளழகர் வந்து எப்படின்னா, அவரை பார்த்தாலே போதும், நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருவார், கேட்கவே வேணாம் அவர்கிட்ட. அவருடைய திருவடியை வணங்கிக்கிறேன். வணக்கம்ங்க. என் பேர் பாலமுருகன். சிம்மக்கல்லேருந்து வரேன். நான் வந்து வயசு இப்போ 41, 35 வருஷமாக தண்ணி பிடிச்சிறேன். ஆரம்பத்தில் இது வந்து எங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கல. எங்கள் தாத்தா சின்ன வயசுலேருந்து பீச்சிட்டு அவருக்கு எங்கள் பயன் இல்லாதனால பேரனுக்கு இணையக்கு வந்து தண்ணி பீச்ச சொன்னார். நான் ஆரம்பத்தில் பீச்ச போது விளையாட்டுத்தனமாக தான் பீச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் பெருமாளுடைய அனுகிரகத்தினால ஓரளவுக்கு அவர் மேலே பக்தி அதிகரிக்க தண்ணி பீச்சினது எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என் தம்பி திரி எடுத்து ஆடுறான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பெருமாளுக்கு செய்கிறது வந்து காலத்துக்கும் தொண்டாத செஞ்சிட்ருக்கோம். ஆரம்பத்திலேருந்து எங்கள் அம்மாவுடைய வேண்டுதலுக்கு இதாக பெருமாளுக்கு கடைசி வரைக்கும் இந்த கைங்கரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கோம். அதே மாதிரி ப்ரெஷர் பம்பில் இது வரைக்கும் நான் தண்ணி பீச்சினதே கிடையாது. எங்கள் தாத்தா கொடுத்த வெள்ளி துருத்தி ஒரு சின்ன குழா மாதிரி தான் இருக்குது. அதை நினைவுனால அதை வச்சு தான் இன்னும் தண்ணி பீச்சிட்ருக்கோம். சித்திரை 1லேருந்து விரதம் இருந்து பெருமாள் போகிற வரைக்கும் மாலை போட்டு விரதம் இருப்போம். வீட்டில் வந்து காலையில் எந்திரிச்சோடனே பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி தான் விரதம் விடுவோம். அதுபோக காலையில் பெருமாள் இங்கே எதிர்ச்சவே கிளம்பிட்டுருக்கு. அங்கேருந்து கிளம்பையிலேயே இங்கே தல்லாகுளத்தில் சாயந்தரம் 6 மணிக்கு தண்ணி பீச்சிட்டு இங்கேயே இருந்துட்டு மறுநாள் அலறு வண்டியூர் போகிற வரைக்கும் தண்ணி பீச்சிட்டு துருத்தியை வையாத்தில் விட்டு வருவோம். இது வரைக்கும் ப்ரெஷர் பம்பில் நான் தண்ணி பீச்சினதே கிடையாது. சாதாரண குழாயில் தான் பீச்சிருக்கேன். உங்கள் பாதத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ப்ரெஷர் பம்பில் இருந்து நான் தொட்டு தண்ணி பீச்சினது கிடையாது. குழாயில் தான் பீச்சிருக்கேன். தண்ணி பீச்சுற உங்களுக்கு உங்கள் கால் தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். அதை வந்து நீங்கள் எங்களை பெருமாளுக்கு நினச்சி நீங்கள் செய்யுங்க. வணக்கம். நான் தல்லாவளத்துலேருந்து நந்தகுமார். நாங்கள் வந்து சாம்பிராணி கலசம் மற்றும் விசிறி வீசுகிறோம். சித்ரா அமாவாசையிலேருந்து மாலை போட்டு பெருமாள் திரும்பி மலைக்கு போகிற வரைக்கும் இந்த கைங்கரியம் பண்ணுறோம். இது காலங்காலமாக எங்கள் தாத்தா பாட்டையா இவங்க காலத்துலேருந்து பண்ணிட்டு வரோம். இது ஒரு சேவையாக பெருமாளுக்கு பெருமாள் போகிற வழிகள் ஃபுல்லாக சாம்பிராணியோட அவர் நல்லா மணமணக்க போகணுன்னு அந்த சாம்பிராணியும் பெருமாளுக்கும் பக்தர்களுக்கும் வேர்க்கக்கூடாதுன்னு காரணத்துக்காக விசிறியும் பெருமாளுக்கு இது கைங்கரியம் பண்ணுறோம். சித்ரா பௌர்ணமி ஆற்றுக்குள்ளே இறங்குறது நாங்கள் ஆரம்பிக்கிறது வந்து பெருமாள் எதிர் சேவை 3 மாடிலேருந்து திரும்பி பெருமாள் போகிறதுலேருந்து 3 மாடி வரைக்கும் எங்கள் சேவைகள் தொடரும். அதே மாதிரி இது இப்போ காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தது. பெருமாள் இங்கே அவுட்போஸ்ட்லேருந்து பெருமாளை தலாவளம் பெருமாள் கோயிலுக்குள்ள எதிர் சேவை முடிஞ்சு குதிரவானம் திருமஞ்சன ஆமையில் எங்கள் சாம்பிராணிகள் போட்டு பெருமாளுக்கு வாசனையாக இது பண்ணுவோம். இது வந்து எங்கள் தாத்தா, அதாவது அம்மா பெத்த அப்பா இதுதான் செஞ்சது.
அதில் நான் அப்படியே வழி வழியாக நானே செஞ்சுட்டு வரேன். தலாலம் பெருமாள்லேருந்து பெருமாள் திரும்பி ஆற்றுக்குள்ளே போகிறது ராமையா மண்டபத்துலேருந்து ஃபுல்லாமே பெருமாள் எங்கெங்கே போகிறாரோ இந்த கைங்கரியம் பண்ணுறோம். பெருமாளுக்கு சேவை செய்கிறதுக்கே எங்கள் தாத்தா பாட்டனார் எல்லாருமே இதை செஞ்சது. அதேமாதிரி விசிறி வீசுறது மக்களுக்கு எவ்வளோ தூரம் பெருமாள் அந்த வெக்கையிலேருந்து வெளியே வரணுமோ பெருமாளுக்கு வேர்வையே வராத அளவுக்கு நாங்கள் வீசுவோம். மக்களுக்கு அந்த சேவையாக செய்கிறோம். பெருமாள் எங்கள் தாத்தா கனவுல வந்து சொன்னதா இது ஒரு ஐதீகம். அது பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரோம். திரும்பி பெருமாள் போகிற எங்களுக்கு முடிவு வந்து 3 மாடி. அங்கேயும் அங்கே கடைசியாக பெருமாளுக்கு அந்த சாம்பிராணியை இது பண்ணி அதோட விரதத்தை முடிச்சிருவோம். இது வந்து பெருமாள் இங்கே 3 மாடியில் இருக்க மேலே நாங்கள் வீட்டில் அதை சாமி தேங்காய் வளை வச்சு அதை ரெண்டு நாளுக்கு முன்னாடி அதை நல்லா க்ளீன் பண்ணி ஃபுல்லாத்தையும் இது தேர்மூட்டி வீதியில் தான் அந்த சாம்பிராணி கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. அது ஒரு பெருமாளுக்கே ஒரு மூலிகை சாம்பிராணியாக அது நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதே தான் அது நம்ம சுவாசிக்க ரொம்ப உடலுக்கு நல்லது. அதே மாதிரி தான் பெருமாளுக்கும் கொஞ்சம் அந்த வாசனைகளால் பெருமாள் நல்லா மக்களுக்கு இன்னும் அருள் பாலிப்பார். அதே மாதிரி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அவுட் போஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். அவுட் போஸ்டில் ஆரம்பித்து இந்த இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மண்டபப்படியும் பெருமாள் போவார். அந்த மண்டபப்படி ஃபுல்லாமே உள்ள மண்டபப்படியில் போய் அந்த சாம்பிராணி போட்டு பெருமாள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் போயிடுவோம். பெருமாள் வர்றதுக்கு முன்னாடி பச்சை கொடி வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி நாங்கள் போய் அந்த சாம்பிராணி போட்டு பெருமாளை அந்த மண்டபப்படிக்கு வரவேற்போம். இது காலங்காலமாக பண்ணிட்டு வரோம். இது மட்டும் அல்லாமல் தண்ணி பீச்சுவோம். அதே பெருமாள் அவுட் போஸ்ட்லேருந்து திரும்பி ஆற்றுக்குள்ளே போய் மறுநாள் வண்டியூர் போகிற வரைக்கும் இந்த தண்ணி பீச்சுறது நடக்கும். தண்ணி பீச்சில் இப்போ முக்கியமாக என்னென்னா ப்ரெஷர் பம்பில் யாரும் தயவுசெய்து உங்களை ஒரு பாதம் பற்றுக்கு நான் கேட்டுக்கிறேன், தயவுசெய்து ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணாதீங்க. பெருமாள் மேனி வந்து கொஞ்சம் அப்படியே மெல்லிசான மேனி. அவர் வந்து நம்ம மனிதர் மாதிரி இல்லை, அவருக்கு ராஜாதி ராஜர். அதனால் அவருக்கு மேனி வந்து கொஞ்சம் மெல்லிசான மேனி. அதே மாதிரி அவர் போட்டிருக்க தங்க ஆபரணங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சேதமாகுது. ஆதியிலேருந்தே சொல்லுவாங்க அந்த அதுக்கு பேர் பைப்பு இப்போலாம் எல்லாம் கொலான்றாங்க, அது பேர் துருத்தின்வாங்க. அதில் தான் வச்சு அடிக்கணும். அதுதான் பாரம்பரியம். யார் பாட்டாந்தா யார் எவ்வளோ ஏதோ சொல்லியிருக்காங்களோ அந்த பாரம்பரியத்தை வச்சு தான் அடிக்கணும். தயவு பண்ணி இந்த வீடியோ மூலயமா நான் கேட்டுக்கிறேன், ப்ரெஷர் பம்பை தயவு செய்து எடுத்துருங்க. அதுதான் பக்தர்களுக்கா நீங்கள் பெருமாளை சேவிக்க வர பக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்குற நன்மை, பெருமாளுக்கு கொடுக்குற நீங்கள் அவருக்கு என்ன நல்லது செய்யணும்னா இது தண்ணி பீச்சினா மட்டும் நல்லது இல்லை, அவருக்கு புண்படாமல் செய்யணும். அதுதான் பெரிய விஷயம். தயவு பண்ணி ப்ரெஷர் பம்பை அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா நீட்டாக இருக்குது, அதில் நீங்கள் நல்லா வச்சு இது பண்ணி நல்லா பெருமாளுக்கு குளிர் வைக்கலாம். எவ்வளையோ டெக்னாலஜி வந்துச்சு, ஆனால் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாதீங்க, தவறான விஷயம். இது வந்து பெருமாளுக்கு ரொம்ப புண்படும் விஷயம். பாவம் எம்ம மேலே அடித்தாலே சுருக்குன்னு வலிக்குது, பெருமாளுக்கு வலிக்குமா இல்லையா? அதெல்லாம் செய்யக்கூடாது. தயவு பண்ணி ப்ரெஷர் பம்பை எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த திருவிழாவை சீரும் சிறப்புமாக எல்லா மக்களும் நல்லபடியாக நடத்தி கொடுங்க. அந்த சுந்தரராஜர் அருள் என்றும் உங்களுக்கு நிலைத்து இருக்கும். சுந்தரராஜர் அருள் பெற்று திருவடி சரணம் வாழ்க.